பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால நான் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரத்தில் நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிற செய்தி, அதாவது பெயர்கள் சிலவற்றை பார்க்க போகிறோம். பெயரில் உள்ள எழுத்து, அதாவது ஏற்கனவே நாம் சில பெயர்களை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக வேதாகமத்தில் நீங்கள் அதிகமாக பார்க்கிற அந்த பெயர்களுடைய முடிவு யா என்று முடியும். ஏனென்று சொன்னால் எரேமியா, அனனியா, செப்பனியா, மல்கியா, எலியா, எலிசா அப்படின்ட்டு யா யா என்று முடியும். அடுத்தது யாவில் ஆரம்பிக்கும் யாக்கோபு, என்ன யாவே, இந்த யா யா யசனியா அப்படி யா என்கிற பெயர்ல ஆரம்பிக்கும். அதே போல ஏல் என்கிற பெயரில் முடியும். ஏல், தானியேல், யோவேல், பெத்தேல், அந்த ஏல், சாமுவேல், ஏல் ஏல் என்று முடியும். இது எல்லாமே நம்முடைய ஆண்டவரை குறிக்கிற வார்த்தைகள். ஏல் அவருடைய பெயரில் வருவது, யாவே யா அவரை குறிக்கிற வார்த்தை. இப்படியாக பெயருக்கு முன் துவக்கமும் பெயருக்கு முடிவு, பெயரின் முடிவில் வருகிற வார்த்தையும் வேதாகமத்தில் ஆண்டவரை குறிக்கிற பெயர்களாக பல பெயர்கள் இருக்கும். இதை நம்ம பார்த்திருக்கிறோம். சில மாதங்களுக்கு முன்பதாக யூ என்கிற பெயரில் எழுத்தில் முடிகிற பெயர்களை பார்த்தோம். மத்தேயு, லெபேயு, அல்பேயு, சரிங்களா, கொர்னோலியு, யூலியு அப்படின்னு யூ என்கிற பெயரில் முடிகிற, அந்த எழுத்தில் முடிகிற பெயர்களை பார்த்தோம். இன்றைக்கு சார் அப்படின்னு பார்க்க போறோம். சார் ஒரு 5-6 சாறுகள்கிட்ட பார்ப்போம். 6 சார், செய்திக்கு தலைப்பு தான் 6 சார். அது என்னங்க 6 சாறு? அவங்க பெயரில் முடிகிற எழுத்து சார் என்கிற எழுத்தில் முடிகிறது. பெரும்பாலும் இந்த சார் என்கிற பெயரில் யூதர்கள் பெயர் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனால் பாபிலோன் மக்கள் சார் என்கிற பெயர் நிறைய வச்சிருக்காங்க. சல்மனாசார், சரிங்களா, நேபுகாத் நேச்சார், பெல்தே சாத்சார், பெல்தே சாத்சார், இப்படி நிறைய சார் இருக்கு. சரியா? இப்போ நம்ம இவைகளில் இருந்து நமக்கு சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம். நாம் அறியாத சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு ஆளை சொல்றேன். இதுக்கு முன்னால நீங்க நம்ம யோசிக்காத ஒரு பெயர் வாசிக்கிறேன் பாருங்க. எஸ்ரா 5:16. அப்பொழுது அந்த செஸ்பாத் சார் வந்து, என்ன பேரு? செஸ்பாத் சார். பேர்ல கடைசி வர்ற வார்த்தை என்ன? சார். செஸ்பாத் சார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் இந்த செஸ்பாத் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோரேஸ் ராஜாவினாலே எருசலேமில் தேவாலயம் கட்டப்படுவதற்கு தேசாதிபதியாக ஏற்படுத்தப்பட்டவன். வாசிக்கிறேன் பாருங்க, 5:14 போட்டிருக்கோம். நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த செஸ்பாத் சார் என்னும் நாமம் உள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து. அப்போ நல்லா கவனிங்க, எருசலேம் தேவாலயம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி கோரேஸ் அரசன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அதை செயல்படுத்தினார். அப்படி செயல்படுத்தும் பொழுது எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு ஒருவனை தேசாதிபதியாக ஏற்படுத்தினார். அவர் பெயர்தான் செஸ்பாத் சார். இந்த செஸ்பாத் சாரு தான் எருசலேம் தேவாலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டவன். செருபாபேல் போட்டார், நமக்கு தெரியும், தலைக்கல்லை கொண்டு வருவார், அது ஒரு பக்கம்.
ஆனா இப்ப நான் படிக்கிறேன் பாருங்க, மறுபடியும் படிக்கிறேன். எஸ்ரா 5:16 மறுபடியும் படிக்கிறேன். அப்பொழுது அந்த செஸ்பாத் சார் வந்து எருசலேமில் உள்ள தேவாலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான். அப்ப எருசலேமில் உள்ள தேவாலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டது யாரு? செஸ்பாத் சார். செஸ்பாத் சார் என்கிற தேசாதிபதி கிட்ட தான் அதற்கு உண்டான காரியங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புனது இவரு கோரேஸ் ராஜா. அவர் அனுப்புனது யாருன்னா செஸ்பாத் சார். செருபாபேல் கட்டினது, அதாவது பிரயாசப்பட்டது உண்மைதான், அஸ்திபாரம் போட்டது உண்மைதான், அவருடைய காலத்தில் கட்டி முடிச்சது உண்மைதான். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த வேதம் மிக அழகா சொல்கிறது, கோரேஸ் மன்னனால் அதிபதியாக ஏற்படுத்தப்பட்ட செஸ்பாத் சாரு தான் எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டான். அதாவது சிறையிருப்புக்கு பின்பு மீண்டும் தேவாலயத்தை கட்டினாங்க இல்லையா, அப்படி கட்டும் பொழுது அந்த தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது யாருன்னா செஸ்பாத் சார். நான் 6 சார் சொல்றேன், அதுல சார் செஸ்பாத் சார். இவர் யாருன்னா எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு அஸ்திபாரம் போட்டவர். எருசலேம் தேவாலயம் கட்டுகிற வேலையை கவனிப்பதற்காக கோரேஸ் மன்னனால தேசாதிபதியாக நியமிக்கப்பட்டவர் செஸ்பாத் சார். மீதி சார தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.